எம்ஜிஆருக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. பாடல் படமாக்கப்படுவதற்கு முன்பாக அந்த பாட்டை கேட்டுருவார். டியூனையும் வரியையும் அவர் தான் முடிவு பண்ணுவார். அப்படி தன் புது படத்தின் பாட்டை கேட்டுட்டு இருந்தார் எம்ஜிஆர். பாட்டு பிரமாதமாக வந்திருந்துச்சு. இருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஒரு சந்தேகம். பாட்டை நிறுத்த சொன்னார். இந்த பாட்டை யார் எழுதுனதா சொன்னீங்கன்னு இயக்குனரை பார்த்து கேட்டார். இயக்குனர் கொஞ்சம் தயங்கியபடி வாலி தாங்க எழுதினாரு அப்படின்னு சொன்னார். இல்லை, இது வாலி எழுதின பாட்டு இல்லை, யார் எழுதுனா உண்மையை சொல்லுங்கன்னு இயக்குனரிடம் கேட்டார் எம்ஜிஆர். அது என இயக்குனர் இழுக்க, பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் எம்ஜிஆர். கண்ணதாசன் தாங்க எழுதினார் அப்படின்னு சொன்னோன்ன எம்ஜிஆர் அறையை விட்டு எழுந்து போயிட்டார். அந்த இயக்குனர் உண்மையில் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனர். இந்த படம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை மாற்றும்னு அவர் உறுதியாக நம்பினார். ஆனால் இப்போ அந்த படமே நடக்குமான்னு தெரியலை. கண்ணதாசன் எழுதிய பாட்டை வாலி எழுதியதாக அவர் ஏன் சொன்னார்? எம்ஜிஆர் எதுக்காக கோபப்பட்டார்? அந்த பாட்டு என்ன, அந்த படம் என்ன? இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இயக்குனர் ஸ்ரீதர் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனர். பல நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர். பெரும்பாலும் சிவாஜியை வைத்தும் ஜெமினி கணேசனை வைத்தும் புதுமுகங்களை வைத்தும் பல அற்புதமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தார். 1972 சிவாஜியை வைத்து ஹீரோ 72ன்னு ஒரு படத்தை எடுத்துட்டு இருந்தார். அப்போது ஸ்ரீதருக்கு கடுமையான கடன் சுமை. இந்த கடன் சுமை எந்த அளவு இருந்துச்சுன்னா, ஸ்ரீதரால் இயங்கவே முடியலை. எங்கே போனாலும் கடன்காரன் தொந்தரவு. கடனிலிருந்து தப்பிக்க ஸ்ரீதருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. அது எம்ஜிஆரை வைத்து இயக்குவது. ஆனால் எம்ஜிஆருக்கும் ஸ்ரீதருக்கும் ஏற்கனவே ஒரு முறை ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. அது என்ன சண்டைனா, எம்ஜிஆரை வைத்து ஸ்ரீதர் அன்று சிந்திய ரத்தம்னு ஒரு படத்தை தயாரித்து இயக்க முன்வந்தார். அப்போ அந்த படத்தை இயக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை எம்ஜிஆர் சுட்டி காட்டி இந்த வசனத்தை மாத்துங்கன்னு சொன்னார். அப்போ ஸ்ரீதர் ஒரே வார்த்தையில், இது எம்ஜிஆர் படம் இல்லை, ஸ்ரீதர் படம், நான் என்ன எழுதுறேனோ அதை நடிங்கன்னு சொல்லிடுறார். எம்ஜிஆர் அப்படியா அப்படின்னு கேட்டு கார் ஏறி கிளம்பிடுறார். அதன் பிறகு அந்த படத்துக்காக எம்ஜிஆர் வரவே இல்லை. இந்த படத்தை தான் பின்னாடி அந்த மண் என்ற பேரில் சிவாஜியை வைத்து ஸ்ரீதர் எடுத்தார். இப்போ எம்ஜிஆரை சந்திக்க இந்த பிரச்சனை பெரும் தடங்களாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆருக்கும் என்ன ஆசைனா, ஸ்ரீதரோட ஒரு படம் வேலை பார்த்துடணும்னு ரொம்ப ஆசை. இப்போ இந்த ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நம்பியார் சாமி வீட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு ஏற்பாடாகுது. அப்போது ஸ்ரீதரிடம் எம்ஜிஆர் நீங்கள் நம்பியார் வீட்டுக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீதர் கேட்குறாரு, ஏன் நான் எம்ஜிஆர் வீட்டுக்கே போகிறேனே, ஏன் நம்பியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டபோது அப்போது சொல்கிறாங்க, நீங்கள் எம்ஜிஆரை சந்திக்க போனால் ஸ்ரீதர் தன் கடனில் இருந்து தப்பிக்க எம்ஜிஆர் காலில் விழுந்து விட்டார்னு உலகம் தப்பாக பேசுவோம். அதனால் நம்பியார் வீட்டில் அவரும் வர்றாரு, நீங்களும் வாங்க, சந்திப்ப ஏற்பாடாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆரின் பரந்த உள்ளத்தை பிறகு புரிந்து கொண்ட ஸ்ரீதர் எம்ஜிஆரை அவர் வீட்டிலேயே சந்திக்கிறார். சந்திப்பு ரொம்ப இனிமையாக இருக்குது. உரிமை குரல் அப்படின்னுங்கிற படத்தை தயாரித்து இயக்குவது அப்படின்னு முடிவாகுது. இதுக்கான எல்லா ஃபினான்சியல் ஏற்பாடுகளையும் எம்ஜிஆரே செய்து கொடுக்கிறார். சரின்னு படப்பிடிப்பு வேலைகளை ஸ்ரீதர் படுவேகமாக தொடங்குகிறார். ஸ்ரீதருக்கு எப்போதும் பாட்டு எழுதுவதுன்னா அது கண்ணதாசன் தான். பல படங்களில் பல அருமையான பாடல்களை கண்ணதாசன் ஸ்ரீதருக்காக எழுதி கொடுத்துருக்கிறார். உடனே என்ன சொல்கிறார் ஸ்ரீதர், கண்ணதாசன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எம்எஸ்வி இசையில் ஒரு அழகான பாட்டை உருவாக்குறார். விழியே கதை எழுது அப்படின்னுங்கிற அருமையான பாட்டு யேசுதாஸ் பாடியிருப்பார். மிக அருமையான வரிகளில் கண்ணதாசன் இந்த பாட்டை எழுத எம்எஸ்வி மிக அருமையாக மியூசிக் போட்டு இந்த பாட்டு உருவாகிறது. கேட்ட ஸ்ரீதர் உருகி போயிட்டார். ஆனால் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் வருது. எம்ஜிஆருக்கு நெருக்கமான சிலர் ஸ்ரீதரை சந்திக்கிறாங்க. இப்படி எம்ஜிஆருக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு பாட்டை உருவாக்குனதே பெரிய தப்பான விஷயம். ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்தளவு அவர் படத்தில் என்ன பாட்டு வர வேண்டும்னுங்கிற வரியையும் என்ன டியூன் இடம்பெற வேண்டும்ங்கிற டியூனையும் அவர் தான் முடிவு பண்ணுவார். ரெண்டாவது விஷயம், இப்போ எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே கடுமையான அரசியல் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. மேடைக்கு மேடை எம்ஜிஆரை கண்ணதாசன்
கிழித்து கொண்டிருக்கிறார். இந்த சூழல்ல நீங்க கண்ணதாசனை எழுத வச்சது மட்டும் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த படத்துக்கே நடிக்க வர மாட்டார்னு ஸ்ரீதர் தலையில் பெரிய குண்டை தூக்கி போடுகிறார்கள். இப்போ ஸ்ரீதருக்கு என்ன செய்வதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இந்த பாட்டை தூக்கி போட்டுட்டாலும் இப்படி ஒரு பாட்டு உருவாக்குவது தெரிந்தால் கூட எம்ஜிஆர் சங்கடப்படுவார். இப்போ என்ன செய்யறதுன்னு கண்ணதாசனுக்கே ஸ்ரீதர் ஃபோன் அடிச்சு கேட்குறார். கண்ணதாசன் ஒரு எளிமையான வழி சொல்கிறார். இந்த பாட்டை கொண்டு போய் கொடுங்க, யார் எழுதுனதுன்னு கேட்டால் வாலி எழுதுனதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் எழுதுன பாட்டை வாலி எழுதுனதுன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கண்ணதாசன்கிட்ட கேட்க, கண்ணதாசனும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் ஸ்ரீ அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆரிடம் இந்த பாட்டை காண்பிக்க போகிறார் ஸ்ரீதர். எம்ஜிஆர் முழு பாட்டையும் கேட்கிறார். பாட்டு அத்தனை அருமையாக இருக்குது, நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், இன்னைக்கு வரையும் காலத்தால் அழியாத பாட்டு. அந்த பாட்டு முழுக்க கேட்ட எம்ஜிஆர் சிரிச்சுட்டே கேட்குறாரு, இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னேனேங்க, வாலி தான் எழுதுனாங்க அப்படின்னோன்னே, நிச்சயமாக இது வாலி பாட்டு கிடையாது, இது கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னோன்னே ஸ்ரீதருக்கு ஆச்சரியம். எப்படி எம்ஜிஆர் இதை கண்டுபிடிச்சாருன்னு ஒரே வியப்பாக இருந்துச்சு. எனக்கு 1000 பாட்டு நீங்கள் கொடுத்தாலும் அதில் எது கண்ணதாசன் பாட்டுன்னு என்னால் சொல்லிட முடியும், ஏன்னா எனக்கும் கண்ணதாசனுக்குமான பழக்கம் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எம்ஜிஆர் எழுந்தும் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரே வர்றாரு. வந்த பிறகு சரி பாட்டு அருமையாக இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. படத்தின் டைட்டிலில் கண்ணதாசன் பெயர் வரும், ஆனால் பாடல் ஒளித்தட்டுகளில் கண்ணதாசன் பெயர் வரவில்லை, பாடல் வாலி என்று மட்டும்தான் வரும். எனக்கும் கண்ணதாசனுக்குமான பிரச்சனை அரசியலில் இருக்கிறதே தவிர சினிமாவில் எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரே வார்த்தையில் எம்ஜிஆர் முடிச்சிட்டார். உரிமை குரல் படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. நாடோடி மன்னன் எம்ஜிஆர் தன் வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்கில் அந்த படமும் ஒன்று. தன் சொத்துக்கள் அத்தனையும் வச்சு அந்த படத்தை தயாரித்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பிரஸை சந்தித்து ஓப்பனாகவே சொன்னார், இந்த படம் ஜெயிச்சா நான் மன்னன், தோத்துட்டா நான் நாடோடின்னு சொன்னார். அப்படி இருந்த எம்ஜிஆர் இந்த படத்தின் கதை வசனத்தை யாரை எழுத சொன்னார்னா கண்ணதாசனை தான் எழுத சொன்னார். பாடல்கள் எல்லாம் பட்டுக்கோட்டை எழுதினார். படம் உருவாகிட்டு இருந்த சமயம் கண்ணதாசன் ஒரு நாள் எம்ஜிஆரை சந்திக்க வர்றார். எம்ஜிஆர் வீட்டில் இருக்கிறார். கண்ணதாசன் ரொம்ப தயங்கிட்டே இருக்கிறார். எம்ஜிஆர் கண்ணதாசனை பார்க்கிறார். என்ன கவிஞரே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார். இல்லை ஆண்டவனே, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார். சரி, எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருவரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறார் எம்ஜிஆர். இப்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் என்னை அழுத்துறதால முன்ன மாதிரியான வீச்சா என்னால் எழுத முடியலை. கவிதைனா கூட ஓகே, பாடல்கள்னா கூட நான் எழுதிடுறேன், ஆனால் கதை வசனம் எழுதுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. இந்த வேலையில் என்னால் முழு கவனம் செலுத்த முடியலை. இந்த நாடோடி மன்னன் உங்கள் மொத்த சொத்தையும் அடமானம் வைத்து நீங்கள் இந்த படம் எடுக்கிறீங்க. நான் ஏதாவது கதை வசனத்தில் கோட்டை விட்டு படம் தோத்து போயிட்டா அது மிகப்பெரிய பாவமாக அமைஞ்சிரும். அதனால் நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்கிறார் கண்ணதாசன். எம்ஜிஆர் சிரிச்சுட்டே சொல்கிறார், அதெல்லாம் இல்லை, உங்கள் திறமையின் மீது எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது, உங்களால் இந்த படத்தை சிறப்பாக எழுதிட முடியும்னு நான் நம்புகிறேன், எழுதுங்கன்னு சொல்கிறார். இல்லை, கண்ணதாசன் முடியவே முடியாது அப்படின்னு மறுக்கிறார். சரி, ஒன்றும் வேணாம், ஒரு 15 சீன் தரேன், இந்த 15 சீனுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதணும், கண்டிப்பாக இதை மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். கண்ணதாசனும் இதை ஒத்துக்கிறார். அந்த 15 சீனை கண்ணதாசன் எழுதுகிறார். அவ்வளவு பிரமாதமாக வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நாடோடி மன்னனின் மிக முக்கியமான வசனங்கள் எல்லாம் கண்ணதாசன் எழுதிய இந்த 15 சீன் வசனம்தான். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், நான் சாதாரண குடியில் பிறந்தவன், பழமில்லாத மாடு, உழ முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நான் விரும்புவதே இல்லை. மக்களின் நிலையறியாதவன் நானா, நீங்களா? நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கின்றேன். என் உருவம் மாறியிருக்கிறது, என் உள்ளம் மாறவில்லை. அப்படியென்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்களா? தவறு, பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் தான் இருக்க மாட்டார்கள். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. தூள் பறக்கிற வசனங்களை கண்ணதாசன் எம்ஜிஆருக்காக எழுதினார்.
இன்றும் அந்த வசனங்கள் காலத்தால் அழியாமல் நிற்கிறதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. இது போன்ற ரெட்ரோ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.